கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு ஒரு புதிய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். புதிய தலைப்பின் கீழே நம்ம இந்த ஜூன் மாதம் முழுவதும் ஒரு சில முக்கியமான ஆழமான சத்தியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதனால் எல்லா வாரமும் நான் சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால், இந்த செய்திகள் எல்லாம் புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் எல்லா வாரமும் சபைக்கு வருவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். சும்மா ஒரு வாரம் வந்துட்டு முதல் வாரம் வந்துட்டு அப்புறம் மற்ற 3 வாரங்கள் வராமல் இருந்தீங்கன்னா செய்தியோடைய ஆரம்பம் தெரியும், செய்தியோடைய முடிவு தெரியாது. அதனால் எல்லா வாரமும் வந்தீங்கன்னா அருமையான கர்த்தருடைய வார்த்தையை நாம் தெரிந்து கொள்வதற்கு, தியானிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு புதிய தலைப்பின் கீழே பாவம் மீட்பு. கிறிஸ்துவ உபதேசத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், பாவம் மீட்பு. பாவத்தின் விளைவு தான் மீட்பு. பாவம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய அவசியமாக இருக்கிறது. எல்லாரும் பாவத்தை நம்புறதில்ல. யார் பாவத்தை விசுவாசிக்கிறானோ அவன்தான் மீட்பர் எனக்கு வேண்டும் என்பதையும் ஏற்றுக்கொள்வான். ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு எனக்கு நோயே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மருத்துவர் என்ன சொல்லுவார்? என்கிட்ட ஏன்டா நீ வந்த அப்படின்னு கேட்பார். அதே போலதான் ஒரு சிலர் தங்களுடைய பாவத்தினுடைய நிலைமையை அவர்கள் என்ன பண்ணுவதில்லை? ஏற்றுக்கொள்வதில்லை. They are not accepting their sinful life. அப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது மீட்பரையும் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள். என்னன்னு சொன்னால், அவங்களுடைய பாவ நிலைமை அவங்களுக்கு தெரியல. அவங்க பாவத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மீட்பர் அவசியம் என்பது அவங்களுக்கு தெரியல. அப்போ ஒரு பாவ நிலைமையை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் இரட்சகரையும் மீட்பரையும் அவன் தேட மாட்டான். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்களுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனை. ஏத்திஸ்ட். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், அவங்க இந்த உலகத்தில் அது பிரச்சனை, இது பிரச்சனை, எல்லாமே மோசமாக இருக்குது, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் பாவ நிலைமையை நம்ம ஏற்றுக்கொள்ளலைன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க, ஆனால் எதை ஏற்றுக்கொள்ள முடியல? தான் ஒரு பாவி என்பதை அவர்களால் என்ன பண்ண முடியல? ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவனால, ஒரு ஏத்திஸ்டால அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ யார் பாவத்தை அங்கீகரிக்கிறார்களோ, யார் தங்களுடைய பாவ நிலைமையை உணர்கிறார்களோ அவர்கள்தான் மீட்பரை தேடி வருவார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சில காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, ஆதியாகமத்தின் புஸ்தகம். பாவத்தினுடைய தொடக்கம், பாவத்தினுடைய ஆரம்பம் எங்கிருந்து அப்படின்னு சொல்லி நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்தோன்னு சொன்னா, நம்முடைய வேத புஸ்தகம் தான் பாவம் எப்படி உற்பத்தியானது என்பதை வெளிப்படுத்துகிறது. முதலாவது பார்க்கும்போது ஆதியாகமம் 1:31. யாராவது ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. இது இருக்கட்டும். முதலாவது இந்த ஒரு வசனத்தை பாருங்க. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. எல்லாமே நல்லதாக இருந்தது. எவ்ரிதிங் வாஸ் மேட் குட் அப்படின்னு சொல்லி வேத புஸ்தகத்தில் போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவரிடத்திலிருந்து நன்மை மட்டுமே வருகிறது. He is a good God அப்படின்னு சொல்லி நாம் சொல்றோம். அவர் நன்மையானவர், நன்மையான காரியத்தையே செய்பவர், யாருக்கும் தீமை விளைவிப்பதில்லை, அவரிடத்துல பாவம் இல்லை. அப்போ நல்ல தெய்வம் என்று சொன்னால் அவர் படைத்தவைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க? நல்லா தான் இருக்கும். ஒரு நல்ல மேசன் அப்படின்னு சொன்னா அவர் கட்டுற
எல்லா வீடுகளும் எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். அங்கேயும் இங்கேயும் ஓட்டம் இருக்காது, விரிசல் இருக்காது. ஏன்னு சொன்னால் அவர் நல்ல ஒரு மேசன். அதே போல் ஒரு வீடு கட்டுற மேசன் எவ்வளோ நல்லா இருக்கிறாரோ அதே போல் நன்மையின் தேவன் என்று சொல்லி பார்க்கும்போது, அவர் நல்லவர் என்று சொல்லி பார்க்கும்போது, அவரிடத்திலிருந்து வருவதெல்லாம் என்னது? நன்மையான காரியங்களே வந்து கொண்டு இருக்கும். அவர் நன்மையான காரியங்களே செய்து கொண்டிருக்கிறார். அதே போல அவருடைய படைப்பும் எப்படி இருக்கிறது? நல்லதாவே இருந்தது என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? இங்க சொல்றாரு, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. எந்த ஒரு டிஃபெக்டும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு குறையும் இல்லை. எவ்ரிதிங் வாஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பாவம் இருந்தது. இப்போதான் நம்ம கேட்கணும், எப்படி பாஸ்டர் பாவம் வந்துச்சு? நம்ம ஆண்டவர் தான் எல்லாத்தையும் படைச்சாரு, அவர் தான் நல்லவராக இருக்கிறாரு, நீங்கள் தான் சொல்கிறீங்க அவர் செய்ததெல்லாம் நல்லதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது எப்படி பாவம் உலகத்துக்குள்ளே வந்துச்சு? பாவம் இருந்தது, அந்த இருந்த பாவம் உலகத்துக்குள்ளே புகுந்தது, அப்படிதான் சொல்லணும். உலகத்தில் யாரும் பாவத்தை படைக்கல, பாவம் ஏற்கனவே இருந்துச்சு. சின் வாஸ் ஆல்ரெடி தேர். அந்த பாவம் என்ன பண்ணுது? உலகத்துக்குள்ளே புகுந்தது, நுழைந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ முதலாவது பாவம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெண்டு காரியத்திலிருந்து இந்த பாவத்தினுடைய ஆரம்பத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஒரு காரியம் நம்ம வாசிப்போம். புதிய ஏற்பாட்டில் யூதா எழுதின பொதுவான நிருபம். ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக கூட இந்த காரியத்தை நம்ம தியானித்திருக்கிறோம். இந்த யூதால ஆசிரியர் சொல்றாரு பாருங்க, 6ஆம் வசனத்தை வாசிங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கு என்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்த காலத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். யாரை பத்தி பேசுறாரு? பிசாசை பத்தி பேசுறார். இவர் சொல்றாரு, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல். பாவத்தினுடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக தான் படைத்திருக்கிறாரு, நல்லதுன்னு தான் பார்த்திருக்கிறாரு. ஆனா அந்த நன்மையானவர்களில் ஒரு சிலர் தங்களுடைய மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்டு அவங்க ஆண்டவரை விட்டு விலகி சென்றார்கள். இப்போ பாவம்னு சொன்னா டீவியேஷன். வாட் இஸ் சின் அப்படின்னு சொன்னா டீவியேஷன் ஃப்ரம் காட்னு சொல்லலாம். தேவனை விட்டு விலகி செல்வது. எல்லாருக்கும் கர்த்தர் நல்லதை கொடுத்து நன்மையை செய்து ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கனப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனா அந்த கனத்தையும் மேன்மையும் காத்து கொள்ளாத ஒரு சிலர் ஆண்டவரை விட்டு விலகி சென்றார்கள். அவர்களிலே முதல்ல விலகி சென்றது யாருன்னு சொன்னா தேவதூதர்கள். ஆண்டவர் தேவதூதர்களை என்ன பண்ணியிருந்தாரு? மகிமையாய் வைத்திருந்தார் பரலோகத்தில். அவங்களுக்கு என்று நல்ல ஸ்தானத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அதிலே ஒரு சிலர் குரூப் சேர்ந்து என்ன பண்ணார்கள்? விலகி சென்றார்கள். அடுத்தது பார்க்கும்போது ரெபெலியன், டைரக்ட் ரெபெலியன் அகைன்ஸ்ட் காட்ஸ் பர்பஸ் ஆர் கமாண்ட். தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அதற்கு எங்களால் கீழ்ப்படிய முடியாது. அவர் யார் சொல்றது, நாங்க யாரு கேட்கறது அப்படின்னு சொல்லி தேவனுக்கு விரோதமாய் கூட்டத்தை சேர்த்து எழும்பி நின்றவர்கள் தான் யாருன்னு சொன்னா ஒரு சில தேவதூதர்கள், இந்த லூசிஃபர் உட்பட இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய சத்தியத்திலிருந்து இவர்கள் விலகி சென்றார்கள். அவருடைய சித்தத்திலிருந்து, அவருடைய திட்டத்திலிருந்து இவர்கள் எல்லாரும் விலகி சென்றார்கள். இப்படிதான் பாவம் ஆரம்பித்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பாவம் சொன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம சொல்றோம் இதுதான் பாவம், அதுதான் பாவம், அப்படி இப்படின்னு. ஆனா முதலாவது பாவம்னா என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, தேவனை விட்டு விலகி செல்வது தான் மிகப்பெரிய பாவம். ஆண்டவர் நமக்குன்னு ஒரு நோக்கம் வச்சிருக்காரு, நமக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கத்தை என்னால் நிறைவேற்ற முடியாது, அந்த திட்டத்தை என்னால் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
ஆண்டவரை விட்டு நான் விலகி செல்கிறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாலே நீங்க பாவத்தில் விழுந்துட்டீங்க. அடுத்தது ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கொண்டு, ஆண்டவருடைய சத்தியத்தில் இருந்து கொண்டு நான் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுவேன் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்க வாழ்ந்தாலும் அது என்னது? அது பாவம். பிசாசு தேவதூதன் எப்படி வானத்திலிருந்து தள்ளப்பட்டான்னு சொன்ன வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை இனப்படுத்தினவனே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். எல்லாரும் வசனத்தை பாருங்க. உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக பிசாசானவன் என்ன பண்ணானா, மேலே இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் இருந்து துரத்தப்பட்டான். எப்படி துரத்தப்படுகிறான்? அவன் உள்ளத்திலே அவன் சொல்லிக் கொண்டான். என்ன சொல்லிக் கொண்டான்? நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாய் இருப்பேன். 2 வார்த்தை தான், 2 வசனம் தான். என்னன்னு சொன்னா, ஆண்டவருடைய மகிமையும் ஆண்டவருடைய கனத்தையும் நானும் என்ன பண்ணுவேன்? பெற்றுக்கொள்வேன். அவருக்கு நிகராய் நான் உயர்ந்திருப்பேன், அவரை போல் நான் உயர்ந்திருப்பேன். அவர் செய்கிறதெல்லாம் நானும் செய்வேன். அவர் எப்படி உலகத்தை ஆட்சி செய்கிறாரோ, பூமியை ஆட்சி செய்கிறாரோ, அதே போல நானும் ஆட்சி செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தில் என்ன பண்றாரு? இந்த தேவதூதன் தேவனுக்கு விரோதமாய் ஒரு ரெபலியஸ் ஸ்பிரிட், எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்ன பண்ணிட்டாரு? இவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. எத்தனை நாள் இவருக்கு அடிமையாகவே இருக்கிறது? நாமளும் என்ன பண்ணலாம்? இவர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தலை நிமிர்ந்து, நிறைய பேர் சொல்கிறாங்களா, கொஞ்சம் காலில் தூக்கி விட்டு ஒரு முதலாளியை போல நாமளும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்போ அந்த எண்ணம் வந்ததுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னா, உள்ளத்துக்குள்ள எல்லாமே தப்பாக தான் படும். ஆண்டவர் சொல்ற காரியங்கள் எதுக்குமே கீழ்ப்படிய மாட்டாங்க. நிறைய விசுவாசிகளுக்கு அந்த எண்ணம் வந்துடுது. அது வரைக்கும் பாஸ்டர் கிட்ட நல்லா தான் இருப்பாங்க. திடீர்னு ஒரு ரெபலியஸ் ஸ்பிரிட், இவர் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது. இது புதுசாக வரல பாருங்க, இது பரலோகத்திலே ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவருக்கு விரோதமாகவே சாத்தானதை செய்தான். அப்போ பாஸ்டருக்கு விரோதமாக செய்ய மாட்டாங்களா என்ன? நிறைய பேருக்கு சொல்லாங்க, அவர் என்ன, அவருக்கு என்ன தெரியுது, அவர் என்ன பெரிய ஆளா, அவரை காட்டில நாங்கள் பவர்ஃபுல்லாக, நாங்கள் சொல்கிறத அவர் கேட்கட்டும். அப்போ என்ன பண்ணுவாங்க? ஒரு குரூப் சேர்த்துவாங்க. அந்த குரூப்பை சேர்த்துட்டு பாஸ்டர்கிட்டே சொல்லுவாங்க, நீ எனக்கு கீழ்ப்படியில, நான் சொல்றதை நீ சர்ச்சில் செய்யல. இத்தனை பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இப்ப ரெடியா இருக்கிறாங்க உன்னை தூக்குறதுக்கு. சோதரர், இங்க நம்மளை யாரும் தூக்க முடியாது. ஆனா ஒரு சில சபையெல்லாம் பாஸ்டரையா தூக்கிடுறாங்க விசுவாசிங்க சேர்ந்து. நாங்க சொல்றதுக்கு நீ கீழ்ப்படியில, நாங்க சொல்றதை நீ செய்யல, உன்னை நாங்க என்ன பண்ணிடுவோம்? அந்த இடத்த விட்டு தூக்கிடுவோம். ரிபல்லியஸ் ஸ்பிரிட், அடங்காதவன் அப்படின்னு சொல்றாங்களே தமிழ்ல ஒரு வார்த்தை. இந்த அடங்கா தன்மை இதுதான் பிசாசு தள்ளப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அவன் ஆண்டவருக்கு அடங்காதவனாய் விளங்க ஆரம்பித்தான்.
அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அவருக்கு நிகராய் நான் செயல்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு என்ன பண்ணா, ஒரு குரூப்பை சேர்த்தா. ஆண்டவர் பார்த்தாரு, மேல இருந்து கீழே தள்ளி விட்டாரு. அதுதான் ஏசாயா சொல்றாரு, நீ வானங்களுக்கு மேலே ஏறி உன்னதமானவருக்கு ஒப்பாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தால், ஆனால் நீ எங்க, உன்னோட ரிசல்ட் என்னாச்சு, நீ பாதாளத்திலே தள்ளுண்டு போயிருக்கிறாய். அடிபாளாத்துல கர்த்தர் உன்னை போய் என்ன பண்ணிட்டாரு, தள்ளிட்டார். இப்ப பாவம் அப்படின்னு சொன்னா கீழ்ப்படியாமல் போவதும் ஒரு பாவம். டிஸ்ஒபீடியன்ஸ், ரெபெலியஸ் ஸ்பிரிட். எல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம நாம நினைக்கலாம், நான் வந்து பொய் சொல்ல பாஸ்டர், 10 கட்டளைகள் இருக்கிற எல்லாத்தையும் நான் கை கொள்றேன், இந்த 10 கட்டளைகள் எனக்கு அப்படியே பர்ஃபெக்டா என்னால கை கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருந்தாலும் அது நீ பாவத்துல தான் ஜீவித்து கொண்டு இருக்கிற. இப்ப நிறைய பேர் வந்து பாவம் என்பது நம்ம செய்கிற கிரியைகள் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நாம செய்கிற கிரியைகளை காட்டிலும் நம்முடைய எண்ணங்களில பாவம் இருக்கு, நம்முடைய இருதயத்துல பாவம் இருக்கு, நாம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதுல பாவம் இருக்குது. ஒரு ஆளை காலி பண்ணோம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம், அது ஒரு பாவம், மிகப்பெரிய ஒரு பாவம். ஒருத்தருக்கு துரோகம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம், அது மிகப்பெரிய ஒரு எண்ணத்துல அது வந்துட்டா கூட அது என்னது, அது பாவம் தான். அப்ப பாவம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் சொன்ன காரியத்தை நிறைவேற்றாமல் அவருக்கு விரோதமாய் எதிர்த்து நின்று தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட நாளிலே இந்த பாவமானது என்ன ஆயிடுச்சு, இந்த தேவ தூதர்கள் விழுவதற்கு காரணமாய் அமைந்தது. அடுத்தது சாத்தா விழுந்து போயிட்டான். இப்போ மறுபடியும் ஆதியாகமத்துக்கு வருவோம். ஆதியாகமத்தில் சொல்றாரு, நான் உருவாக்கினவைகள் எல்லாம் நல்லதாய் இருக்கிறது என்று ஆண்டவர் கண்டார். எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது. அவர் என்னெல்லாம் உருவாக்கணும்னு நினைச்சாரோ எல்லாத்தையும் உருவாக்கிட்டார். எப்படியெல்லாம் வானம் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் பூமி இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்க வேண்டும், எப்படி நான் மனிதர்களோடு பேச வேண்டும், எல்லாவற்றையும் உருவாக்கிட்டார். உருவாக்கின பிறகு வெறும் மனுஷர்களுக்கு நல்லதையே காண்பித்து கொண்டிருக்கிறார். தீமையானவைகள் எல்லாத்தையும் மறைச்சிட்டார். அப்பயும் பாவம் இருக்குது பாருங்க, பாவம் இல்லாம இல்லை, பாவம் இருக்குது. ஆனா ஆண்டவர் மனுஷங்களுக்கு பாவத்தை மறைச்சிட்டார். பாவத்தை பத்தி உங்களுக்கு தெரியக்கூடாது. உளுந்து போனது சாத்தானோடய போட்டோம். ஆனா சாத்தான் பார்க்கறான், நல்லா இருக்கிறது பிடிக்குமா, சாத்தானுக்கு பிடிக்குமா, எல்லாம் சூப்பரா இருக்கு. நம்ம பார்க்கும்போது நல்லா பலன்னு ஷோ கேஸ்ல வச்சிருக்கான்னு வச்சுக்குவோம், நல்லா இருக்கே கிஃப்ட் ஐட்டம் அப்படின்னு போய் லேசா தொட போய் டமால்னு கீழே விழுந்து எல்லாம் உடஞ்சி இப்படி என்ன ஆகும். அப்போதான் யோசிப்போம், பேசாம அதை தொட. நம்ம கேட்பான் கணக்காரன், கொண்டா காசை கொடு, உன்னை யார் தொட சொன்னா, நீ தானே தொட்ட. அதே நிலைமை தான். எல்லாம் நல்லா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்குது. ஆதியாகமத்தில் கர்த்தர் சொல்றாரு, நான் உருவாக்க நினைத்தவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கி எல்லாம் நல்லது என்று கண்டேன். தீமைக்கு அங்க இடமே இல்லை, பாவத்துக்கு அங்க இடமே இல்லை. எவ்ரிதிங் வாஸ் பர்ஃபெக்ட். பிசாசு பார்க்கறான், எப்படிப்பா அது நல்லா இருக்க விடுவேன். 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இப்ப என்ன பண்றான், என்னைக்குமே வீக் பார்ட்டி யாருன்னு சொன்னா ஒய்ஃப் தான். அல்லையில சொல்லுங்க பாப்போம், அதுக்கு சொல்லவே மாட்டீங்களே நிறைய பேர். விற்கிறவங்க கூட சோப்பு தோல் வேணுமா புடவை வேணுமா அப்படின்னு சொல்லி யாரும் புருஷன்ட்ட கேட்க மாட்டான், தெரியுமா உங்களுக்கு? கேட்டால் ஒரே ஆன்சர் தான் வரும், எதுவுமே வேண்டாம் போடான்னு போங்க. ஆனால் என்ன பண்ணுவான், நைஸா வீட்டுக்கார அம்மாவை தான் பாலிஷ் பண்ணுவான். பாருங்க நல்ல நுர வருது பாருங்க,
ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டாங்க, சொல்லுவாங்க நல்லா நுர வருது பாருங்க, அடுத்தது எப்படி கரை போகுது பளிச்சுன்னு போகுது பாருங்க, சும்மா ஒரு டிராப் விட்டா போதும் எப்படி பளிச்சுன்னு கரை போகுது பாருங்க. நுர வரும்போது உங்களுக்கு அரை மனசாக இருக்கும் வாங்கலாமா வேணாமான்னு. ஒரு டிராப் விட்டு பளிச்சுன்னு வெள்ளையானவொடனே முழு மனசாக என்ன பண்ணிடுவீங்க, உடனே பணத்தை கொடுத்து அதை வாங்கிடுவீங்க. வாங்கிட்டு போய் துணி துவைக்கிற ஆள் ஹஸ்பண்டாக இருப்பார். ஒய்ஃப் துவைச்சிங்கன்னா ஸ்தோத்திரம், ஆமேன். ஹஸ்பண்டு போட்டு தேய்ப்பார், அங்கே நுரையும் வராது கரையும் போகாது. அப்போ தான் ஏமாற்றப்பட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். அப்போ இப்படியாக நம்மளை ஆண்கள் பெண்கள் கர்த்தர் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, படைச்சிருக்காரு. அதில் சாத்தான் யாரை தெரிந்தெடுத்தான்னு சொன்னால் ஏவாளை தான் தெரிந்தெடுத்தான். நிறைய நேரங்கள் அதனால தான் தலைமைத்துவத்தில் பெண்கள் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பைபிளே சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்கள் தலைவர்களாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்லப்படலை. பெண்கள் சபைகளை நடத்தலாம், இல்லைன்னு சொல்லலை. பாஸ்டர்களாக இருக்கலாம், லேடி பாஸ்டர்ஸில் நிறைய பேர் இருக்கலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் இருக்கும்போது அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதான் பைபிள் சொல்லுது. ஏன்னு சொன்னால் இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு பாருங்க. பிசாசு யாரை தெரிந்தெடுத்தான் வஞ்சிப்பதற்காக? ஏவாளை தெரிந்தெடுத்தான். ஏவாளை தெரிந்தெடுத்து ஏவாள் கிட்ட போய் பேசுறான், இந்த கனியை புசிக்க கூடாது என்று தேவன் உங்களுக்கு சொன்னதின் நோக்கம் என்ன? வஞ்சிக்கிறவங்க எப்படி வஞ்சிப்பாங்கன்னு சொன்னா, திஸ் இஸ் காட்ஸ் கமாண்ட், தேவனுடைய உடன்படிக்கை, தேவனுடைய கட்டளை என்னன்னு சொன்னா, இதை செய்யாதீங்க, இதுக்கு கீழ்ப்படியாதீங்க, இதுக்கு தலை வணங்காதீங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருப்பாரு. அடுத்து நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் கர்த்தர் இப்படி சொன்னாரு, ஏன் இப்படி கர்த்தர் சொன்னாரு. அப்ப இதே போல என்னாச்சுன்னு சொன்னா, ஏவாள் இடத்துல போய் கேட்கறாங்க. என்னன்னு கேட்கறாங்க? இந்த சாத்தான் கேட்கறான். என்னன்னு கேட்கறான்? நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, 5ஆம் வசனம், உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். முதலாவது தேவன் சொன்னதனுடைய முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, இதை புசிக்கும் நாளிலே உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். அடுத்து சொல்றா, கண்கள் திறந்தா பரவாயில்ல, நல்லது கெட்டது என்று தெரிஞ்சா பரவாயில்ல. அடுத்து சொல்றான், நல்லது கெட்டதை நீங்கள் தெரியும் போது, அறிந்து கொள்ளும் போது நீங்களும் யாரை போல் மாறுகிறீர்கள்? நீங்கள் தேவனை போல் மாறுகிறீர்கள். அதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. எப்படி சொல்றதுன்னா, கடையில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளிகிட்ட போயிட்டு, முதலாளி நீ முதலாளி ஆகிறத அவர் விரும்ப மாட்டேங்கிறாரு, அதனால தான் அவனை ரொம்ப நாளாக என்ன பண்ணியிருக்காரு, தொழிலாளியாகவே வச்சிருக்கிறாரு. என்னைக்கு நீ இதை விட்டு வெளியே போறியோ அன்னைக்கு நீ முதலாளியாக மாற போற. இப்படிதான் பிசாசு என்ன பண்றான், வஞ்சிக்கிறான். என்றைக்கு நீ இந்த கனியை புசிக்கிறாயோ, when you eat you will come to know about what is good and what is bad. நீ நல்லது என்ன கெட்டது என்ன என்பதை அறிந்து கொள்வாய். not only that, ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, you will become like God. நீ ஆண்டவரை போல் மாறுவாய், அவரை போல் மாறப்போகிறாய். உடனே ஆசை வருமா வராதா? கொஞ்சம் ஆசை வந்துருச்சு. பிசாசு சொன்ன உடனே என்ன ஆகுது, கொஞ்சம் ஆசை வந்துச்சு. இதுக்கு முன்னாடி அந்த கனி ரொம்ப பெருசா தெரியல, நிறைய முறை பார்த்துருப்பாங்க. என்னடா பெரிய கனி, நிறைய பழம் இருக்குது இந்த தோட்டத்தில், எல்லா பழத்தையும் சாப்பிட்டுக்கிறோம், இது என்ன பெரிய பழமா, இதை சாப்பிட்டான பெரிய விஷயமா நடக்க போகுது, அது வரைக்கும் ஒன்றும் தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்க, அப்பொழுது ஸ்திரீ ஆனவள், 6ஆம் வசனம், இப்போ எப்படி தெரியுது, அந்த விருட்சம் புசிப்பதற்கும் நல்லது, பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது. அது வரைக்கும் எந்த ஒரு ஈர்ப்பும் இல்லை.
ஆனால் சாத்தான் இருதயத்துக்குள்ளே வஞ்சித்த பிறகு, அவனுடைய வஞ்சனையை கேட்ட பிறகு, அவனுடைய சத்தத்தை கேட்ட பிறகு அது எப்படி தெரிகிறது? அருமையான ஒரு பழமாய் தெரிகிறது. ரொம்ப பார்க்கறதுக்கு அட்டகாசமா இருக்குது, பலபலன் இருக்குது, அப்படியே ஈர்க்குது. என்ன சாப்பிடு என்ன சாப்பிடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது? அது வரைக்கும் ஈர்க்கல. அப்ப பாவத்தினுடைய ஆரம்பம் எங்க ஆரம்பிக்குது பாருங்க, எங்க ஆரம்பிக்குது? பிசாசு நம்முடைய உள்ளத்துல பேசும்போது, அவனுடைய வார்த்தைகளை நம்ம காது கொடுத்து கேட்கும் போது, ஒருவேளை அவன் செய்கிற வார்த்தை, அவன் சொல்கிற வார்த்தை எல்லாம் சரியா இருக்குமோ என்று நினைக்கும் போது, நமக்கு முன்னாடி பாவம் அப்படியே ஓப்பனா என்ன சொல்லுது? நீ என்னிடத்துல வா என்று சொல்லி நம்மளை அப்படியே கூப்பிட்டு அப்படியே ஈர்க்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிசாசுடைய வார்த்தைகளை கேட்கிறவங்க பாவத்தில் விழுந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நிறைய பேருக்கு ஆண்டவர் பேசுறாரா பிசாசு பேசுறாங்களான்னு தெரியல. பிசாசு பேசுறதெல்லாம் ஆண்டவர் பேசுறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிசாசு யாரு? அவன் பொய்யன். வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, he is the lies, father of lies. தகப்பன், பொய்க்கு தகப்பன் யாருன்னு சொன்னா அது பிசாசு. அப்ப உடனே நமக்கு உள்ள வருகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் அது பொய்யின் வார்த்தைகளா இருக்குதா, நிஜமான வார்த்தைகளா இருக்குதா அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். கேட்கிற எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. சொல்ற ஆளு நல்ல ஆளா இருக்கலாம், ஆனா அந்த பேசுற வார்த்தைகள் கூட பிசாசினுடைய வார்த்தைகளா இருக்கலாம். அதனால எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து தான் நம்முடைய இருதயத்துக்குள்ள எந்த ஒரு காரியத்தையும் நம்ம எடுத்துட்டு போகணும். எல்லாரும் சொல்றதையும் நம்பிட்டு இருக்கக்கூடாது. அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, இது சத்தியம் அது சத்தியம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிசாசுகிட்ட இருந்து வர்றது நிறைய இருக்கு. அப்ப பிசாசானவன் ஏவாளை வஞ்சிக்கிறான். எப்படி வஞ்சிக்கிறான்? நீ இதை புசிக்கும் நாளிலே நன்மை தீமையை அறிந்து தேவனை போல் மாறுவாய். அதனாலதான் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. நீங்க ஆண்டவரை போல் மாறுவது அவருக்கு சித்தம் அல்ல. உங்களை இப்படியே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்க சாப்பிட்டு பாருங்க, உடனே ஆண்டவரை போல் மாறுவீங்க. அடுத்தது 6ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். அதன் கனியை பறித்து, 6ஆம் வசனம் கடைசி வாசிங்க. அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். என்னாச்சு? அவன் சாப்பிட்டு இருந்தா பரவாயில்ல, அங்கேயே தடுத்து நிப்பாட்டி இருக்கலாம். ஆதாமுக்கு மனைவி மேல அவ்வளோ ஆசை. இது ஆண்டவர் அப்படிதான் படைச்சிருக்கிறார். 2 பேரும் ஒரே சரீரம், ஒரே மாம்சம். நிறைய டைம் நான் யோசித்து பார்த்துருப்பேன். என்ன யோசித்து பார்ப்பேன்னா, ஒருவேளை ஏவாளோட பாவம் போயிருந்ததுன்னா ஆண் சமூகம் எல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆண்டவரே, ஆண்களா நல்லா இருந்திருப்பாங்க, பாவம் பெண்களோடு போயிருக்கிறோம். இதுக்கு 2 பேரும் போய் மாட்டணும் அப்படின்னு சொன்னா 2 பேரும் பிரிஞ்சு இருக்கவே முடியாது. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் காலத்தில் அனனியா சபீராவை பற்றி நம்ம கேள்விப்படுகிறோம். அதில் ஒருத்தர் தான் போய் சொன்னாங்களா? ஒருத்தர் நல்லது சொல்லிக்கலாம், உண்மையை சொல்லிக்கலாம், ஏற்றுக்கலாம். இல்லை என் மனைவி பொய் சொல்கிறா, இல்லை புருஷன் என் மனைவி என் புருஷன் பொய் சொல்கிறாரு, அப்படியாவது சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம்? ஒரு ஆள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் சேர்த்து தான் பொய் சொன்னாங்க. அதே போல இங்கேயும் பாவத்தில் முதலாவது ஏவாள் விழுந்தா, அவள் என்ன பண்றா? புசித்து அந்த கனியை தன்னுடைய புருஷனாகிய ஆதாமுக்கும் கொடுக்கிறாள். ஆதாமும் அதை வாங்கி அப்படி என்ன பண்றான்? சாப்பிட்றான். ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், 2 பேரும் ஒரே மாம்சம். மனைவி பாவத்தில் விழுந்தா சீக்கிரமா கணவனும் உள்ள போறான்னு அர்த்தம். அதனாலதான் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இவ்வளவு ஒற்றுமை, ஐக்கியம் பாருங்க. மனைவி விழுந்தா கணவன் விழுவான், கண்டிப்பா விழுவான். அதனால திருமணம் செய்யும் போது சொல்றது, ஒரு சிலர் சொல்றாங்கல்ல,
வேற மதத்தில் போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், பாஸ்டர் எவ்வளோ சொல்லி பார்ப்பாரு, கேட்க மாட்டாங்க. நான் ஸ்பிரிச்சுவலி ஃபிட்டாக இருக்கிறேன் பாஸ்டர், நான் நல்லா இருக்கிறேன், நான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறேன், என் கணவன் சீக்கிரமாக ஆண்டவர் ஏற்றுக்குவார், அதுக்கு நான் கேரண்டி. எப்படி நான் கல்யாணம் பண்ணி முதல் வாரத்திலே அவரை சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரனா இல்லையான்னு பாருங்க. நீங்க இந்த கல்யாணத்தை மட்டும் நடத்தி வைங்க, வேற எதுவும் பேசாதீங்க. பாஸ்டர் என்ன பண்ணுவார், சரி வேற வழி இல்லாம 2 பேர் காதலில் விழுந்துட்டாங்க, என்ன பண்றது, சொன்னாலும் கேட்கவா போறாங்க, இந்த பாஸ்டர் இல்லைன்னா வேற பாஸ்டர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், கூப்பிட்டு ஏதோ ஆலோசனை கொடுத்து ஏதாவது ஞானஸ்தானம் கொடுத்து ஏதாவது பண்ணி எல்லாத்துக்கும் மண்டையாடிட்டே தான் இருப்பாப்புல கணவன். அப்புறம் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சா முதல் வாரம் கூட வந்துடுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே முடியாது. ஏன்னா அப்போ தான் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக வரும். அப்போ என்றைக்குமே ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து குடும்பத்தில் யாராவது ஒருவர் விழுந்தால் அந்த முழு குடும்பமே விழுவதை யாராலையும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. கணவன் விழுந்தால் மனைவி விழுவது கண்டிப்பா நடக்கும், மனைவி விழுந்தால் கணவன் விழுவது கண்டிப்பாக நடக்கும். அதனால யாராவது ஒருத்தர் நாங்கள் சத்தியத்தில் நினைச்சிருக்கிறோம், நாங்கள் எல்லாத்தையும் மாற்றுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படியாக என்ன பண்றா, ஏவாளானவள் தான் புசித்த பழத்தை ஆதாமுக்கு கொடுத்து என்ன சொல்றா, நீ இதை புசி அப்படின்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை கூட பேசாம, மனைவி மேல அவ்வளோ ஆசையா என்னன்னு தெரியல, ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே என்ன பண்றாரு, அதை வாங்கி அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்ட பிறகு என்ன நடக்குது, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது, அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து என்ன பண்றாங்க, தங்களுக்கு ட்ரெஸ் உண்டு பண்றாங்க. ஆண்டவரை போல் மாறினாங்களே இல்லையோ, பாவத்தில் விழுந்த பிறகு முதல்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா அவமானம் வருது அவங்களுக்கு. பாவத்தினுடைய விளைவு என்னன்னு சொன்னா அவமானம், கில்ட்டினஸ். அது வருகிற வாரத்தில் அதை பத்தி நான் சொல்றேன், பேசுறேன். ஆனா ஆரம்பம் இப்படிதான் ஆரம்பிச்சிச்சு பாருங்க. ஆண்டவரை போல் மாறுவான்னு பிசாசு சொன்னான். ஆண்டவரை போல் மாறினானோ இல்லையோ, நன்மை மட்டுமே நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வைத்த மனுஷனுக்கும் மனுஷிக்கும் பாவத்தை அறிந்த பிறகு, பாவத்துக்கு தங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்த பிறகு தாங்கள் ஒரு நிர்வாணி என்பதை அறிந்து கொள்ளுகிறார்கள். நிறைய பேர் நினைக்கலாம், ஆண்டவர் விட்டு விலகி போனா நான் நல்லா இருப்பேன். அதெல்லாம் சொன்னேன், டெஃபனிஷன் ஆஃப் சின், பாவத்தினுடைய ஆரம்பம் என்னன்னு சொன்னா ஆண்டவர் விட்டு விலகி போறதான், ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுறதான். அவங்க நினைக்கலாம், ஒருவேளை நான் ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு போனா நல்லா இருப்பேன், ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு போனா இன்னும் பாவம் அதிகமாக தான் செய்வீங்க. நிறைய பேர் சொல்றாங்கல்ல, ஒரே கஷ்டமா இருக்குது பாஸ்டர், நான் ஜெபம் பண்றதே நிப்பாட்டிட்டேன், வேத வாசிக்கிறதே நிப்பாட்டிட்டேன், சர்ச்சுக்கு வரதே நிப்பாட்டிட்டேன். கேட்டா ரொம்ப குடும்பத்தில் கஷ்டம் மேல கஷ்டமா வருது, பிரச்சனை மேல பிரச்சனையா வருது. அதனால நான் இனிமே என்ன பண்றது இல்லை, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டேன், சபைக்கு கீழ்ப்படிய மாட்டேன், பாஸ்டருக்கு கீழ்ப்படிய மாட்டேன், வரமாட்டேன், நான் கொஞ்ச நாள் இப்படியே இருக்கிறேன். என்ன நடக்கும் தெரியுமா, அடுத்த வாரத்திலிருந்து நீ அதிகமாய் பாவம் செய்ய ஆரம்பிப்பாய். என்றைக்கு ஆண்டவரை விட்டு விலகி போறியோ அன்றைக்கே உன் வாழ்க்கைய பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கிற, பிசாசு சொல்ற காரியத்தை எல்லாம் செய்ய ஆரம்பிப்ப. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் பாவம் செய்யும் போது அவமானம் இருக்கும். ஆனா ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டீங்கன்னு சொன்னா பாவம் செய்யும் போது அவமானமே இருக்காது, அது ஈர்ப்பா இருக்கும். ஏவாள் என்றைக்கு பிசாசுடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய உள்ளத்திலே ஆண்டவரை சந்தேகப்பட ஆரம்பித்தாலோ அன்றைக்கே அந்த பழம் ரொம்ப இனிப்பாய் தெரிந்தது, அற்புதமாய் தெரிந்தது, அப்படியே ஈர்க்குது. அதே போல பாவம், நீங்க என்றைக்கு பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தேவனை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே பாவம் என்ன ஆகும்னு சொன்னா
உங்களை அப்படியே ஈர்த்து சொல்லும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த கில்ட்டினஸே உங்க வாழ்க்கையில் இருக்காது. துணிகரமா பாவம் செய்வீங்க, எல்லாரும் பார்க்குற மாதிரி பாவம் செய்வீங்க. சர்ச்சுக்கு வரும்போது தான் ஒரு பயம் இருக்குது. யாராவது விசுவாசி பார்த்துட்டாங்களா என்ன சொல்லுவாங்க? போய் பாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க. சப்போஸ் ப்ரேயரில் சொல்லிட்டாங்களா என்ன பண்ணுறது? பயம் இருக்குது. சபைக்கே வரல, 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் மறந்துடுவாங்க. ஒரு 2-3 விசுவாசி அப்படி தான் காணாமல் போயிட்டாங்க. வரும்போது கறிக்கடையில் நின்றுட்டுருக்காரு ஒரு விசுவாசி. பார்க்குறது கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு கீழ்படினாரா இல்லையோ, ஆண்டவருக்கு கீழ்படியணும். வாழ்க்கையில் கீழ்படிதல் இல்லை, என்னத்தை சொல்ல? காலையில் எழுந்திரிச்சு கறிக்கடைக்கு போகலாமா? ஆண்டவர் அப்படி நினைச்சார்னா என்ன கறி கிடைக்குமா அவர் வாழ்க்கையில்? இன்னைக்கு போயிட்டாரு, இந்த வாரம் ஆலயத்துக்கு வரல. அடுத்த வாரம் பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஏதோ சாபம் விடுறோன்னு நினைச்சிடாதீங்க. இது எனக்கு கீழ்படுகிறது இல்லை, ஆண்டவருக்கு கீழ்படுகிறது. சத்திய வசனம் சொல்லுது, ஆண்டவரை தேடுற நாளில் ஆண்டவருக்கு வராமல், சபைக்கு வராமல், வேற ஏதாவது சர்ச்சுக்கு போனால் கூட பரவாயில்ல, பாஸ்டர் பிடிக்கலையா, நிறைய சர்ச் இருக்குது, என்கிட்ட கேளுங்க, நானே அனுப்புகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பாஸ்டர் வேணும்? சமாதானமான பாஸ்டர் வேணுமா? ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிற பாஸ்டர் வேணுமா? எல்லா பாஸ்டர் இருக்கிறாங்க ஈரோட்டில். எந்த பாஸ்டர் வேணும்னு சொல்லுங்கள், எனக்கு தெரியும் கரெக்டான ஆள் யாருன்னு. நானே ரெக்கமெண்டேஷன் கொடுத்து டாக்டர் ரெஃபர் பண்ணி விட்றாங்கள, ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை போங்க, அடுத்தது கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டை போங்க, சுகர் டாக்டர்கிட்ட போங்க, நான் அந்த மாதிரி நான் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறேன். சர்ச்சு பிடிக்கல, ஆனால் ஆண்டவர் பிடிக்கலன்னு சொன்ன நீ பாவத்தில் விழுது கொண்டு இருக்கிறாய். நீ பெற்ற பரிசுத்தம் என்ன? நீ பெற்ற ஞானஸ்தானம் என்ன? நீ பேசின அந்நிய பாஷை என்ன? எல்லாம் வேஸ்ட். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்கிற நாளிலே அப்படியே மூஞ்சியை திருப்பிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆவியானவர் பேசுவார். தட் கில்ட்டினஸ் வில் பி தேர். சொல்லுவார், என்னடா நீ ஆலயத்துக்கு போகலையா, இன்னைக்கு என்ன தேடலையா, ஆராதனை செய்யலையா, சத்தியத்தை கேட்கலையா? ஆனால் ஒரு 5 மாதம் 6 மாதம் இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தான்னு சொன்னால் ஆவியானவர் பேசுகிறத நிப்பாட்டிடுவார். ஆனால் அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வரலன்னு சொன்னால் நீங்கள் துணிகரமான பாவத்தில் இருக்கிறீங்கன்னு நீங்களே அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு விசுவாசி ஆண்டவரை விட்டு விலகி போகும்போது, தேவனுடைய சத்தியத்தை விட்டு ஆலயத்துக்கு கீழ்ப்படியாமல், போதகருக்கு கீழ்ப்படியாமல், வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் விலகி போகும்போது நீ துணிகரமாய் பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டாய் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். அந்த துணிகரமான பாவத்தினுடைய முடிவு என்னன்னு சொன்னா பாதாளம், நரகம். பிசாசு உன்னை ஈர்த்து விட்டான். சபை உனக்கு பெருசா தெரியல, ஆனா மற்ற காரியங்கள் எல்லாம் உனக்கு முக்கியமா தெரியுது. இப்பேற்பட்ட பாவத்திலிருந்து மீண்டு வருவது மிகவும் கடினம். நிறைய வசனங்கள் இருக்கு, எல்லா வசனத்தை சொன்னா நேரம் பத்தாது. தமிழில் சொல்லுவாங்க, தூங்குறவனை எழுப்பிடலாம், ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி தெரியாம பாவம் செய்கிறவனுக்கு மீட்பு, பாவம்னா என்னன்னு தெரியாதவனுக்கு பரிசுத்தம், தேவனுடைய மீட்பு. ஆனால் தேவனுடைய மீட்பை எல்லாம் பெற்று, பரிசுத்த ஆவியை பெற்று, அவருடைய அபிஷேகத்தை பெற்று, எல்லாவற்றையும் பெற்ற பிறகு நீ ஆண்டவரை விட்டு விலகி போவேன் என்று சொல்லி அந்த முடிவை எடுத்து, என்றைக்கு சாத்தானுடைய கையில வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறியோ அன்றைக்கே ஆண்டவரும் பரிசுத்த ஆவியானவரும் உன்னை விட்டு விலகிடுவாங்க. உன்னுடைய வாழ்க்கையின் முடிவோ மோசமான முடிவு. அடுத்தது இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும். அடுத்து சொல்லப்படுகிறது, வாட் இஸ் த எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா,
இந்த ஆதாம் ஏவாள் விழுந்து போனதுல இங்க ஆதாமை பத்தி குறிப்பிடுகிறார். ஒரே மனுஷனால் பாவம் அப்படின்னு சொன்னா யாருன்னு சொன்னா ஆதாமுடைய வம்சத்தினால் பாவம் உண்டானது போல அந்த பாவத்தினுடைய விளைவு என்ன, எஃபெக்ட் என்ன? மரணம், டெத். உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இங்க நீதியை பத்தியும் பாவத்தை பத்தியும் பவுல் பேசி கொண்டிருக்கிறார். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மரணம் என்பது பை ப்ராடக்ட். எதுக்கு பை ப்ராடக்ட்? பாவத்துக்கு பை ப்ராடக்ட். யாரும் மரணத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதாமும் ஏவாளும் மரணத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவருக்கும் அவங்கள மரணத்தில் ஒப்பு கொடுக்கணுங்கிற ஆசை கிடையாது. ஆனா பிசாசானவன் வஞ்சித்த போது ஆதாம் விழுந்து போனான். ஆதாம் விழுந்து போன பிறகு மரணம் வந்தது. இப்ப யாராலையும் அந்த மரணத்தை தவிர்க்க முடியாது. இப்ப இன்னொன்று நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க எல்லாரும் பாவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, அவன் சாவதான் போறான். அதான் நாம சொல்றோம், நீங்கள் மரிப்பதற்கு முன்பதாக உங்களுக்கு மீட்பை கொடுக்கிறவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் மரித்துக் கொள்ளுங்கள், மரணம் அடையுங்கள். மதமாத்திரம் மதமாத்திரம் சொல்றான். எங்க மதமாத்திரம்? என்ன மதமாத்திரம்? யார மதமாத்திரம்? எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் மரிக்க தான் போறாங்க. வேதம் சொல்லுது, நீ பாவியாய் மரித்தால் இன்னும் பாவத்திலே மரிக்கிறாய், உனக்கு எந்த நன்மையும் இல்லை. ஆனால் நீ நித்தியத்தில் சேர்ந்த பிறகு, உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்த பிறகு, அவருடைய நீதியை உன் வாழ்க்கையில நீ ஏற்றுக்கொண்ட பிறகு, நீ மரித்தாலும் நீ பிழைக்கிறவனாய் இருக்கிறாய்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. நம்ம ஆசை என்ன? சொந்தக்காரன், நம்ம சோகக்காரன், உற்றார் உறவினார் நண்பர்கள் எல்லாரும் மரித்தாலும் பிழைக்க வேண்டும். அதற்காக தான் இயேசுவை பற்றி அறிவிச்சு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ, நீங்க எல்லாரும் பாவத்தில் விழுந்துட்டீங்க. தியாலஜியில் அருமையான ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. என்னன்னு சொன்னா, ஒரிஜினல் சின் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நமக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ, நான் ஒன்றும் பாவத்தில் பிறக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை. ஆனால் என் விருப்பத்தை மீறி என் தாய் என்ன பண்றாங்க, கர்ப்பம் தரிக்கும் போது எனக்குள்ளே அந்த பாவம் வந்து விடுகிறது. எனக்கு மீட்பர் அவசியம். உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ, நீங்க எல்லாம் பிறக்கும் போதே பாவத்தில் தான் பிறக்கிறீங்க. ஒரே ஒரு மனுஷன் பாவத்தை அறியாதவனாய் பிறந்தார். அவர் யாருன்னு சொன்னா, அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் இரட்சகராய் இருக்கிறார், அவர் மீட்பராய் இருக்கிறார். பரிசுத்தர் என்று நாம் ஏன் சொல்றோம்? அவர்தான் பாவத்தை அறியாதவராய் பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு மரியாளின் வயிற்றில, கன்னியின் மரியாள் சொல்றோம், வெர்ஜின் பர்த். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஏன் இப்படியாவது நடக்குதுன்னு சொன்னா, அவர் பாவம் இல்லாமல் பிறந்ததுனால நம்மளுடைய பாவங்களில் இருந்து நம்மை மீட்பதற்கு பரிசுத்தராய் அவர் வந்தார். ஹல்லேலூயா. கன்னியின் வயிற்றில் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்னால கர்ப்பம் தரிக்கப்பட்டு பாவத்தை அறியாதவராய் பூமிக்கு வந்த ஒரே ஒரு நபர் யாருன்னு சொன்னா, அது இயேசு கிறிஸ்து மாத்திரம். அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய பாவ நிலைமையை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை விட்டு விலகி போவது ஒரு பாவம், கீழ்ப்படியாம போவது ஒரு பாவம், சபைக்கு எதிர்த்து நிற்பது ஒரு பாவம், ஆண்டவருடைய சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்பது ஒரு பாவம், அவர் சத்தியத்தை விலகி ஓடுவது ஒரு பாவம். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டு பேருக்கும் விழுந்துச்சு. ஆதாமுக்கும் விழுந்துச்சு, ஏவாளுக்கும் விழுந்துச்சு. ரெண்டு பேரும் பாவத்தில் விழுந்தாங்க. அந்த பாவத்தினுடைய விளைவில்
நாம் எல்லாரும் சபிக்கப்பட்டவர்களாய் மாறினோம். கர்த்தர் எப்படி சபித்தார், எப்படி பாவத்தினுடைய விளைவுகளை மக்கள் சந்தித்தாங்க, எப்படி மீட்பரை நோக்கி அவங்க போனாங்க, இதெல்லாம் வருகிற வாரத்தில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கு கர்த்தர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, உன் பாவ நிலைமையை நீ அறிந்து கொள். உன் பாவ நிலைமையை நீ அறிந்து கொள்ளாத வரைக்கும் நீ ஆண்டவரை தேடவே மாட்ட. நீ பிறக்கும் போதே பாவியா பிறக்கிற, வளரும் போதும் பாவியாத்தான் வளர்ற. ஆனால் இயேசு கிறிஸ்து மீட்பராய் பூமிக்கு வந்தார். அவரை ஏற்றுக்கொள்ளாமல், அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல், அவருடைய உபதேசத்தில் நிலைத்து நிற்காமல், நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்காமல் இப்படியே ஜீவித்துக்கிட்டு போவோம்னு சொன்னா அதே பாவம் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம ஆண்டோடைய நித்திய ஜீவன்ல போய் பிரவேசிக்கும் பாக்கியத்தை நாம் இழந்து போவோம். சபைக்கு வரீங்கன்னு சொன்னா ஏதோ சும்மா வரீங்க, ஏதோ சும்மா ஆண்டவர் ஆராதனை செய்றீங்க, ஏதோ சும்மா வேதம் வாசிக்கிறீங்க அப்படின்ட்டு இல்லாம, நீங்க சபைக்கு வரீங்கன்னு சொன்னா ஆண்டவரை கனப்படுத்துவதற்காக நீங்க வரீங்க, அவரை ஆராதனை செய்வதற்காக வரீங்க, அவருக்கு கீழ்ப்படுகிறீங்க, அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறீங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை நீங்க கட்டி எழுப்புகிறீங்க, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நீங்க பாதுகாத்து கொள்ளுகிறீங்க. சாத்தானுடைய சொற்களுக்கு, சாத்தானுடைய பேச்சுக்கு, சாத்தானுடைய அந்த பாவ இச்சைக்கு நீங்களே உங்களை விலக்கி காத்து கொள்கிறீங்க என்கிற எண்ணத்தோடு நாம் ஆராதனைக்கு வரும்போது, ஆண்டவரை ஆராதிக்கும் போது நிச்சயமாகவே இந்த சாத்தானுடைய சித்தத்தை எல்லாத்தையும் நம்மளால தகர்த்து எறிய முடியும். அல்லேலூயா. எழும்பி நிற்போம், ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். தொடர்ந்து வருகிற வாரத்தில் அநேக காரியங்களை தியானிப்போம். பரிசுத்தராய் நீதிமானாய் நாம் மாற வேண்டும் என்பதற்காக மீட்பர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்மை கழுவி நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. முதலாவது பாவ நிலைமையை அறிந்து கொண்டால் மாத்திரமே மீட்பர் அவசியம் என்பதையும் அறிந்து கொள்வார்கள். அநேகரை நாம சந்திக்கிறோம், சுவிசேஷம் சொல்றோம். சுவிசேஷம் சொல்லும் போது அவங்க எவ்வளோ பெரிய பாவி என்பதை நீங்க அவங்களுக்கு காண்பிக்க வேண்டும். பாவத்தில் இருக்கிறவன் நித்திய ஜீவனில் பிரவேசிக்க முடியாது என்பதை நீங்க அவங்களுக்கு காண்பிக்க வேண்டும். பாவத்துக்காக அந்த உலகம் படைக்கப்படவில்லை, மனிதர்கள் பாவிகளாய் இருப்பதற்காக படைக்கப்படவில்லை. தேவன் படைத்தது எல்லாம் நல்லது என்று கண்டார். ஆனால் வஞ்சிக்கிற சாத்தானோ இந்த உலகத்தையும் இந்த உலக மக்களையும் வஞ்சித்தான் என்பதை நீங்கள் அவங்களுக்கு அறிவிக்க வேண்டும். இந்த நிலைமையை அவங்க அறிந்து கொண்டால் மாத்திரமே தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவருக்கு அவர்கள் ஒப்பு கொடுப்பார்கள். இன்றைக்கு ஒருவேளை நீங்க இதை அறியாமல் இருந்திருப்பீங்கன்னு சொன்னா, இன்னும் பாவத்தில் இருப்பீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. எவ்வளோ பெரிய பாவியாகிய நான், மரணம் என்னுடைய டெஸ்டினேஷன், ஆனால் நீரோ உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மிடத்தில் வரும்போது நித்திய ஜீவன் என்ற பாக்கியம் எங்கள் வாழ்க்கையில உண்டாகிறது. அதற்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் கூட இன்றைக்கு யாரெல்லாம் தங்களுடைய பாவ நிலைமையை நினைத்து அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் இன்னொரு விஷயம் நீர் தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பாவத்திலிருந்து வெளியே வர உதவி செய்யும் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே அவருடைய ஆத்மாவை தொட்டு இப்பொழுதே ஆண்டவரே விடுதலையை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை விட்டு விலகி போகாமல்
ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு விலகி போகாமல் அவருக்கு பயந்தவர்களாய் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் ஜீவிப்பதற்கு நீர் உதவி செய்ய முடியாது. நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். இன்றைக்கு யாராவது வியாதியோடு வந்திருப்பார்கள் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அவர்களுடைய வியாதிகளை தொட்டு கர்த்தர் சுகமாக்கும்படியாக நான் செபிக்கிறேன் அப்பா. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக, தொடர்ந்து நடத்துவீராக, பாதுகாத்து கொள்ளும், உதவி செய்யும். சகல துதிக்கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். காலைதோறும் கிருபை பொழியும், கிருபையே ஸ்தோத்திரம். காலைதோறும் கிருபை பொழியும், கிருபையே ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் என்ன இன்பம், உமது செட்டை அடைக்கலாம். உங்கள் நாமம் என்ன இன்பம், உமது செட்டை அடைக்கலாம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, வாழ்வின் கேடகம். நீ மட்டும் என்னை ஆசீர்வதித்த எபினேசரே ஸ்தோத்திரம். நீ மட்டும் என்னை ஆசீர்வதித்த எபினேசரே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் எந்த வாழ்வில் செய்தீரே, எண்ணில்லா நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில செய்தீரே. எந்த வாழ்வில் வேல நீரே, வாழ்வின் வேல நீரே. வரப்பா வரப்பா எந்த நாளும் எந்த பரிகாரி. வரப்பா எந்த நாளும் எந்த பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவி ஏகவாயிசியே ஸ்தோத்திரம். எந்த நாளும் வெற்றி தருவி ஏகவாயிசியே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, வாழ்வின் கேடகம். எண்ணிலா நன்மைகள், எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. என் வாழ்வில் வேல நீரே, வாழ்வில் வேல நீரே. ஏகவாயிரே, ஏகவாயிரே எந்த தேவைகள் பார்த்துக் கொள்வீரே. உங்களுடைய தேவைகளை பார்த்துக் கொள்கிற தேவன் ஏகவாயிரே. எந்த தேவைகள்
பார்த்துக் கொள்வீரே. எந்த வாழ்வில் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எந்த வாழ்வில் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணையீரே. வாழ்வின் கேடகம் எல் ஷடாய் எந்தன் துணையீரே. வாழ்வின் கேடகம் எண்ணிலா நன்மைகள் எண்ணிலா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீரே. எண்ணிலா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீரே. எந்தன் வாழ்வில் வெலநீரே. எந்தன் வாழ்வில் வெலநீர். எல்லாரும் சேர்ந்து எல் ஷடாய்